கீழே 2 டிராயரு மேக்கப் பண்ணும்போது. ஆனால் நிறைய பிராண்டில் வந்து யூபிவிசின்னு ஏமாத்துறாங்க. அதை நம்பி கஸ்டமர் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும் கட்டும்போது அந்த ஹெவினஸ் 5 அடி இருக்கிறதுனால இது 2 ஷெல்ஃப் டோர் டீக்குட் கலர் எதுவுமே ஆகாது. அதனால மேலையும் கீழையும் இது சின்ன இடமா இருக்கிறதுனால ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். லைட்டும் டார்க்கும். சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அதில் நான் ஒரு ஆள். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. டபுள் டோர் ஓப்பன் பண்ணும்போது மாஸ்டர் பெட்ரூமில் நிறைய பேர் வேலை தெரியாமல் செஞ்சு இந்த வேலையவே கெடுத்துடுறாங்க. பாலிவுட் யூபிவிசி ஷோரூமை பாருங்கள், 4 பேரை கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க, யார் பெஸ்ட்டாக இருக்குதோ அவங்கள்ட்ட பண்ணுங்க. இந்த வீட்டில் அருமையான மாடல் யூபிவிசியில் மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் டீலர்னு போட்டுக்கிறாங்க. நல்ல ஹெவி மெட்டீரியல். இந்த ஒர்க்கு வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ணார். யூபிவிசிங்கிறது நிறைய பேர் மரம் வந்து எரியும், இது வந்து கருகும். என்னதான் மனம் ஒன்றுமே ஆகாது. எல்லோருக்கும் வணக்கம். ரிதுஷ்ணா என்டர்பிரைசஸ் பாலிவுட் யூபிவிசி டீலர். நம்ம யூபிவிசியில் இன்டீரியர் மாடல் கிச்சன் பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ் பூந்தமல்லியில் இருக்குது. திருவள்ளூரில் ஒரு சைட்டு பண்ணியிருக்கோம். வாங்க போய் சைட்டை பார்க்கலாம். இந்த வீட்டில் ஹாலில் 8க்கு 8 ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். டபுள் கலரில் பண்ணியிருக்கோம். காஃபி வித் ஐவரி. சென்டரில் தட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது செட்டோ பாக்ஸுக்கோசரம் சென்டரில் கிளாஸ் போட்டு பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரியே தான் டபுள் கலர் கொடுத்து டோர் பண்ணியிருக்கோம். சென்டரில் பிளேட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டிவியை விட்டு ஷூட்டர் பேனல் வெளில கொண்டு வந்திருக்கோம். ஒயர் எல்லாமே உள்ளுக்குள்ளே வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்இடி லைட்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஷோகேஸ்க்கோசரம் சுற்றி பாக்ஸ் டைப்பில் பண்ணிவிட்டு சென்டரில் கிளாஸ்லேயே தட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் வரும்போது அது நல்லாவே இருக்கும் லுக் பார்க்கறதுக்கு. இன்ச்சஸ் எல்லாமே எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு டைப்பில் இருக்கும். ஆனால் யூபிவிசி இது என்னதான் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. நல்ல ஹெவி மெட்டீரியல். எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் தான் கோட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் யூபிவிசி ஹெவின்னு இதில் பிரிண்டிங்லேயே வந்துடும். யூபிவிசிங்கிறது நிறைய பேர் ஏதோ கம்பெனி சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பிரிண்டிங் வர்றது மட்டும்தான் யூபிவிசி. வுட்டில் பண்ணிங்கன்னா வாட்டர் ப்ரூஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் மற்ற கமர்ஷியல் ப்ரைவேட்டில் போகும்போது உங்களுக்கு லைஃப் டைம் கம்மி தான். யூபிவிசியில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கரையா பிரச்சனை இருக்காது. லைஃப் டைம் சேம் லைஃப் டைம் தான். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் எடுக்கிற கார்பெண்டரை பொறுத்து தான் அதோடைய வேலைப்பாடு நிற்கும். மினிமம் 10 to 15 இயர்ஸ் எந்த பிரச்சனையுமே இருக்காது, சாலிடாக வரும். நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்ச சைட்லலாம் அடுத்த சைட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டுருக்காங்களோ தவிர ஃபால்ட்டுன்னு எந்த சைட்லையும் கூப்பிட்டது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு தூக்கி பெருக்கிறதுக்கோசரம் லெக்கு கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்லேயே மாப் போட்டுக்கலாம், டஸ்ட் எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்துக்கலாம், வீடு க்ளீனாகவே இருக்கும். இந்த இடத்துல பார்ட்டிஷன் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது உள்ளுக்குள்ளே இருக்க டஸ்ட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே ஒரு 3-4 டைப் இருக்குது. அது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் இது நல்லாவே இருக்கும். இன்ச்சஸ் எல்லாமே எஸ்எஸ் தான் கொடுத்துருக்கோம். இதுலேயே இன்ச்சஸ் உள்பக்கம் வச்ச மாதிரியும் பண்ணலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது. இது இன்ச்சஸ் வந்து எஸ்எஸ்ல வெளிப்பக்கம் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது பிளைவுட் டைப்பில் உள்பக்கம் வர மாதிரியும் பண்ணலாம். அது கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது. டிவி யூனிட் நிறைய டைப் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து எந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களோ சேம் அதே மாடல் பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்கிட்டயே நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்த பார்த்துட்டு இந்த இது சூஸ் ஆகும்னு உங்கள்கிட்ட சொல்லிவிடும். அதுக்கப்புறம் நாங்கள் மாடல் காட்டுவோம். அப்படி இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் அதையும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீட்டுக்கு வந்து 275 பண்ணி தரோம். இதில் போட்டிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா யூபிவிசி பாலிவுட் மெட்டீரியல் போட்டிருக்கோம். பாலிவுட்டுக்கு நான் ஒரு டீலர். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீலர் தான் இருக்காங்க. இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 பேர் தான் யூடியூப்பில் ஆட் கொடுக்குறது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் டீலர்னு போட்டுக்கிறாங்க. போய் பார்க்கறது நீங்கள் ஷோரூமை பாருங்கள், 4 பேரை கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க, யார் பெஸ்ட்டாக இருக்குதோ அவங்கள்ட்ட பண்ணுங்க. நிறைய பேர் வேலை தெரியாமல் செஞ்சு இந்த வேலையவே கெடுத்துடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இன்வெர்ட்டர் வச்சுருக்காங்க. அதனால் 3 டோருக்குமே அந்த ஏர் சர்க்குலேஷன் வெளில வர மாதிரி வெண்ட் வச்சிருக்கோம். 3மே காம்பினேஷனில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரூப்பும் லாஃப்ட்டும் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் டார்க் கலர் கொடுத்து டோர் 1+1 கொடுத்துருக்கோம். லைட்டும் டார்க்கும். கீழே வந்து கபோர்டில் பார்த்தீங்கன்னா மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். மிரருக்கு பார்டர் போட்டிருக்கோம். கீழே 2 டிராயரு. இந்த டிராயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். மேக்கப் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி. இது ஃப்ரேம் டைப் தான். இது நம்ம டோர் மட்டும் தான் ஃப்ரண்டேஜ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்ச்சஸ் வெளிப்பக்கமாக வச்சிருக்கோம். இப்போ நியூ டைப்பில் பீடிங் போட்டு பீடிங்
லைனிங் இல்லாமல் எஜிட்டே போட்டு பண்ணுறாங்க. அந்த டைப்லையும் பண்ணுவோம். ஆனால் அது ஸ்கொயர் ஃபீட் ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா வரும். சேம் ப்ரைஸ் தான். யூபிவிசி நம்ம 275 பண்ணுறோம். பிராண்டட் மெட்டீரியல் பாலிவுட். நான் பாலிவுட்டில் ஒன் ஆஃப் த டீலர். சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அதில் நான் ஒரு ஆள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலிவுட்டில் டீலருங்கிறாங்க யூபிவிசிக்கு. யூடியூப்பில் வரவங்க 2 பேர் தான். ஒன்று நான், இன்னொருத்தவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க, சென்னையில் கிடையாது. மிச்ச கம்பெனிக்காரங்களாம் சேல்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நான் சேல்ஸ் கிடையாது, நான் ஓன் யூஸுக்கு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் இருக்கும். ஆனால் இது கபோர்டு கீழே இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் தனியாக ஸ்டிப் எடுத்து மேலே வச்சு ஒட்டி கொடுத்துருக்கோம். இது தெரியவே தெரியாது. சைடில் வந்து பார்க்கறதுக்கு அந்த பிளைவுட் லுக்கே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. மேலே லாஃப்ட் பண்ணி கீழே கபோர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரேம் டைப்பு. யூபிவிசியில் நம்ம கம்பெனி மெட்டீரியல் பண்ணியிருக்கோம், பாலிவுட் யூபிவிசி. இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி ட்ராயர் போட்டிருக்கோம். ட்ராயருக்கு ஃபோல்டிங் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஃபுல்லாகவே கடப்பாக்கல் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு செப்பரேட்டாக வேணுங்கிறதுக்கோசரம் அந்த ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்கோம். லாக் எல்லாமே பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், லோக்கல் ஐட்டமே கிடையாது. இது எல்லாமே டபுள் லாக். இது பார்க்கறதுக்கு உட்டு டைப்லேயே தெரியும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் வந்து இது யூபிவிசி. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி இதில் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் கலர்லாம் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் டபுள் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பேஸ் பெருசாகவே இருக்கும். பெரிய பொருள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த லாஃப்ட்டுக்கு கீழே தான் கொடுத்துருக்கும். மேலே வெயிட்டான பொருள் வச்சு தள்ளும் போது இந்த மெட்டீரியல் எதுவும் டேமேஜ் ஆகாது. இது ஃப்ரேம் டைப்பு. பர் ஸ்கொயர் ஃபீட் 270 செய்கிறோம். பாக்ஸ் டைப்னா அது ரன்னிங் ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். அதுவும் அதே 270 தான். ஆனால் ஸ்கொயர் ஃபீட் ஜாஸ்தியாக வரும். இது பார்த்தீங்கன்னா 7 ஒரு 49 ஸ்கொயர் ஃபீட் வந்து அது அப்படியே 270 கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பாக்ஸ் டைப்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் தனித்தனியாக. இப்போ இந்த கடப்பாக்கல் இல்லை, அதுக்கு பதில் நம்ம பிளேட்டில் போடுறோம்னா அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஆட் ஆகும். இதுதான் பாக்ஸ் டைப்புக்கும் இதுக்கு இருக்க வித்தியாசம். அதனால் லாஃப்ட் ஃப்ரேம் டைப் தான். பர் ஸ்கொயர் ஃபீட் யூபிவிசியே 270 தான் செய்கிறோம். நாங்கள் டீலராக இருக்கிறதுனால கம்மி பண்ணி செய்கிறோம். கம்பெனி வாரண்டி 10 to 15 years தரோம். பிரச்சனை வராது. வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணி தரும். 6 months ஃப்ரீ சர்வீஸ். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் கால் அட்டன் பண்ணுவோம், எடுக்காமல் இருக்க மாட்டோம். வாஷ் பேஷன் கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் கடப்பாக்கல் ஏற்கனவே இருந்தது. இந்த பொருள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கோசரம் இதில் ஒரு தட்டு போட்டிருக்கோம். இந்த இப்போ இதில் பொருளை வச்சிங்கன்னா அது கீழே விழாது. இதுலேயும் அதேமாரி தான் பண்ணியிருக்கோம். மேலே இந்த பீடிங் ஒட்டிட்டு இதில் எம்சீல் போட்டிருக்கோம். தண்ணி கிண்ணி பட்டாலும் உள்ளே போகாது. மேலே இருக்கும், நம்ம அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு வென்டிலேஷன் வச்சிருக்கோம். ஸ்மெல்லாம் அதெல்லாம் வெளில வர்றதுக்கோசரம். இந்த வீட்டில் அருமையான மாடல் யூபிவிசியில் மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கம்பெனி பிராண்டட் மெட்டீரியல். இதில் பார்த்தீங்கன்னா டீக்குட் கலரில் பண்ணியிருக்கோம். இது சிங்கிங் லெஃப்ட் சைடில் தனியாக ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் வெண்ட்டுக்கோசரம் டபுள் டோர் கொடுத்து இதை தனியாக காட்டிட்டோம். டபுள் டோர் கொடுத்து இதில் கேஸு. இதுலேயும் அதே மாதிரியே தான் டபுள் வெண்ட்டு கொடுத்துட்டோம். ஸ்மெல் எல்லாம் வெளில வந்துடும். இதில் ஒரே தட்டு கொடுத்துட்டு உள்ளே எடுக்க முடியாததுக்கோசரம் முன்னாடி எடுக்கிற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கோசரம் தட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும். ப்ளைவுட்டை விட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ட்ராலி எல்லாமே பார்த்தீங்கன்னா 304 கிரேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே ஆகாது. மினிமம் 35 kg வரையும் வைக்கலாம். அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் 35 kg வைக்கிறதுக்கு இதில் பொருள் இருக்காது. இது பிளேட்டு தனியாக கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் கடப்பாக்கல் வந்துருக்கும். அதனால் மேலையும் கீழையும் தனித்தனியாக பிரிச்சிருப்போம். சில பேர் இங்கே கடப்பாக்கல் இருக்குது போட முடியாதும்பாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருவோம். இது சின்ன இடமா இருக்கிறதுனால ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். அரிசிடம் வச்சுக்கலாம். இந்தாண்ட பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சைடில் ஓப்பனாகவே இருந்தது. சைடில் பார்ட்டிஷன் பண்ணிட்டு இதை தனியாக காட்டிட்டோம். இது எல்லாமே எஸ்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் எல்லாமே எஸ்எஸ். ஹேண்டில் கூட இதில் பார்த்தீங்கன்னா இடிக்கும். ஆனால் அதனால் இதில் ஃபோல்டிங் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது பிரச்சனையே இருக்காது. நம்ம வேணுங்கிறப்போ ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி அடிக்க விட்டுக்கலாம். வேலை செய்யும் போது இடிக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ட்ராலியும் அந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் வரலிக்கும். ஆனால் ஃப்ரேம் கபோர்டு தான். எல்லாமே கடப்பாக்கல்ல இருக்குது. அதனால் நாங்கள் 5 அடி இருந்ததுனால இதை 3ஆக பிரிச்சுட்டோம். மேலே 2 ஷெல்ஃபு கிளாஸு, கீழே 2 ஷெல்ஃபு டோரு. நடுவில் மட்டும் கிளாஸ் கொடுத்துருக்கோம். விசிபிளாக தெரியணுங்கிறதுக்கு வரும் 50-50 போட்டிருக்கோம். பாதி தெரியும், பாதி தெரியாது. நம்ம அழகாக அடிக்க வைக்கணுங்கிறது இருக்காது. எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லோக்கல் ஐட்டமே கிடையாது. மேலே அதேமாரி ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிட்டு தேவையில்லாத பொருள்லாம் மேலே வச்சுக்கலாம். சைடில் பார்ட்டிஷன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். கபோர்டு ஆனால் இது வரைக்கும் தான் இருந்தது. நாங்கள் ஸ்டோரேஜுக்கோசரம் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். டீக்குட் கலரில் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளைவுட்டில் பண்ணுறதுக்கும் யூபிவிசியில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஈஸி, ஸ்டோரேஜ் கஸ்டமைஸ் சைஸ், நம்ம என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அழுக்குப்பட்டதுன்னா தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபயர் ப்ரூஃபு, வாட்டர் ப்ரூஃபு, கரையான் அரிக்காது. நீங்கள் இப்போது இதை செஞ்சுட்டு 10 வருஷம் கழித்து இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதே மெட்டீரியல் யூஸ் பண்ணி செய்யலாம். மெட்டீரியல் டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா. ஆனால் ப்ளைவுட்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப நாள் உழைக்கும். தாராளமாக நீங்கள் இப்போது ப்ளைவுட்டில் ஒரு 3 to 4 lakhs வருதுன்னா இதில் 1 to 1.5 lakhsல முடிச்சிடலாம் நீங்கள் வேலையவே. நீங்கள் ப்ளைவுட்டில் பண்ணும்போது அதில் மேலே மைக்கா ஓட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பிரிச்சுக்கிட்டு வரும். இதில் அந்த பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. கலரும் ஃபேட் ஆகாது. ஆனால் பிராண்டட் மெட்டீரியலில் மட்டும்தான் கலர் ஃபேட் ஆகாது. மற்ற மெட்டீரியல் கலர் ஃபேட்
ஆகும். இது டோர் எல்லாமே ஈஸி ஹேண்ட்லிங் தான். நீங்கள் இந்த டோர் டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா 10 வருஷம் கழிச்சு இதை திருப்பி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பட்ஜெட் இன்னும் கம்மியாகும். யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா 6 கலர் இருக்குது. நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங்க்கு டெய்லுக்கு மேட்ச் ஆன மாதிரி எந்த கலர் வேணுமோ அதில் சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இந்த வீட்டில் டீ கலர் கஸ்டமர் கேட்டதுனால டீ கலரில் பண்ணியிருக்கோம். அவங்க இந்த டெய்லு பார்த்தீங்கன்னா ரூம் நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். மற்ற இதில் டார்க் கலர் போட்டோம்னா ரூம் இருட் ஆகிட்டு இருக்கும். கிச்சன் வேலை செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். டீ குட்டு, காஃபி, செஸ்னட் 4, செஸ்னட் 6, செஸ்னட் 1, செஸ்னட் 7 மொத்தம் 6 கலர் இருக்குது. உங்கள் பெயிண்டிங்க்கு டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். யூபிவிசியை பொறுத்தவரையும் எல்லாமே நம்ம 275 தான் பண்ணுறோம். பெட்ரூம், கிச்சன், மாடுலர் கிச்சன், பாக்ஸு எல்லாமே, டிவி யூனிட்டு, அடிஷ்னலாக இந்த ட்ராலி செட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். எஸ்எஸ் போட்டிருக்கிறதுனால இது மட்டும்தான் அடிஷ்னல் ஆட் பண்ணுவோம். மற்றபடி இது எக்ஸ்ட்ரா வரும் அது எக்ஸ்ட்ரா வரும்லாம் கேட்க மாட்டோம். 275 per square ஃபீட்டில் பண்ணி கொடுத்துருவோம். யூபிவிசியில் பாலிவுட் மெட்டீரியலில் தான் பண்ணி தரோம். இதில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் அவங்க ஆரம்பித்த வருஷம் யூபிவிசி சூப்பர் ஹெவி தான். இது 24 mm இருக்கும், ஃபுல் ஹெவி. இதே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவின்னு அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நிறைய பிராண்டில் வந்து யூபிவிசின்னு ஏமாத்துறாங்க. அதை நம்பி கஸ்டமர் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் இது ஹெவியாக இருக்கும், அது வெயிட் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும் கட்டும்போது அந்த ஹெவினஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நேரம் தட்டும்போது ஒரு மாதிரி டாட் விழும். இதில் அந்த பிரச்சனைலாம் இருக்காது. இதில் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ரேக் இருக்குது. உள்ள பிளேட் கொடுத்து டிவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டோரேஜ் அதிகமாக வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரூம் கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு கேட்டதுக்கு யூபிவிசியில் பண்ணால் நல்லா இருக்கும், நல்லா அருமையாக பண்ணுறாங்க, நான் அவங்கள ஒன்றா ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள வச்சு பண்ணிக்கங்க அப்படின்றதுனால ரிதுசேனா என்டர்பிரைசஸ் மூலமாக நான் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. அவர் ஃபோன் நம்பரை வச்சு நான் கால் பண்ண உடனே அவங்க அட்டன் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்கு வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ணார். நல்லா இருக்கு, நீ பண்ணிக்கோ, எந்த இதுவும் இருக்காது அப்படின்றதுனால அவர் ஃபோன் நம்பர் கொடுத்து அவர் வந்து உடனே பார்த்தாரு. 6 கலர் இருக்கு. 6 கலரில் நீங்கள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி தரலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாரு. அது உடனே நாங்கள் இந்த கலர் காம்பினேஷனில் கேட்டோம், பண்ணாரு. இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே எம்ப்ளாயிஸ். நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போயிடுவோம். பொறுப்பாக வந்து இவங்களே வந்து என்ன மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்றதை ஆலோசனை சொன்னாங்க. அதே பிரகாரம் அவங்க செஞ்சு முடிச்சாங்க. சொன்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 2 பேர் வந்து செஞ்சதுனால டைம் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அந்த டைம் வந்து கஷ்டமா தெரியல. பர்ஃபெக்டா வந்ததுனால அந்த கஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கணும். 10 நாளுன்றது 5 நாள் எக்ஸ்ட்ராவோ ஆனாலும் நல்லபடியாக எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் 4 இது பார்த்து வச்சுருந்தோம். ரேட் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. இவங்க கிட்ட ரிதுசேனா என்டர்பிரைசஸ் மூலமாக பண்ணதெல்லாம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது, கன்வீனியன்ட்டாக இருந்தது. நாங்கள் 2 பேருமே இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. எதிர்பார்த்ததை விட கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் நம்ம ஆஃபீஸ் வித் குடோனை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்.